பிரியா பிரியா எங்கே போன? இங்கே தான் இருந்தேன். நீ கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ கூப்பிடவே இல்லை. என்னது கூப்பிடலையா? பிரியா பிரியான்னு கத்திட்டே இருந்தேன். எனக்கு கேட்கல. வர வர நான் பேசுறது கேட்கவே மாட்டேங்களா? தேங்க்யூ. சார் ஒரு நிமிஷம். ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும். உள்ளே ஏதாவது பில் போடாமல் விட்டுருப்பாங்க. செக் பண்ணி சொல்லட்டுங்களா? சரி செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை. அப்படியே அவங்க பேக்கையும் செக் பண்ணிடலாமா சார்? ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் சார். சார் இந்த பேக்கில் தான் ஏதோ இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் சார். ப்ளீஸ் வாங்க வாங்க சார். இது எப்படி மேடம் உங்கள் பேக்கில் வந்துச்சு? தெரியல. ஏதோ தெரியாமல் விழுந்திருக்கேன் சார். எப்படி சார் தெரியாமல் உள்ளே விழும்? பேக்கு சிப்பு போட்டு மூடி இருக்கு. உள்ளே வந்து தானே விழுந்துச்சா? என்ன சார் திருடங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் திருடங்க டீசெண்டாக தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க. ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் அப்படி சொல்லலையே. இது உங்கள் பேக் தானே? லிப்ஸ்டிக் அதுக்குள்ளே தானே இருந்துச்சு. பாருங்கள் சார், இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். இது ஏன் எடுக்க போகிறோம்? நீங்கள் எதாக இருந்தாலும் மேனேஜர் போய் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்து பேசுவார். நீ என்ன திருடின்னு சொல்றியா? வேணா நான் பே பண்ணிடுறேன். அதெல்லாம் தெரியாதுங்க. ஒவ்வொரு வாட்டி யாராவது திருடிட்டு போயிடுறாங்க. அதுக்கு எங்களை பிடிச்சல கத்துறாங்க. மேனேஜர் சொல்றியா? சரி வா பார்த்து போகலாம். பிச்சைக்காரன் நாய். ஏங்க மரியாதையாக பேசுங்க. பிரியா என்ன பேசுற? பிரியா நீ என்ன திருடின்னு சொல்றியா? என்னாச்சு உனக்கு? போறா போறா நாய். பிரியா இவ்வளோ காசு நீ வாழ்க்கையில பார்த்துட்டியா? நான் என்ன திருடணும்? போறா. ஏங்க சார் பிரியா ஓவரா பண்றீங்க. சார் ரொம்ப சாரி சார். ஏன் டென்ஷன் ஆகுற? கூடி போங்க சார். திரும்ப நான் சொல்லிட்டேன்ல, தெரியாம ஏதோ சொல்லிட்டாரு சார். எங்களுக்கும் கோவம் வரும். கிளம்புங்க சார். என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுறீங்க? பிரியா பிரியா சார் சாரி சாரி சார். இதெல்லாம் பேச மாட்டாங்க. என்ன பிரச்சனை? சார் நான் ஒன்றும் செய்யல சார். அவங்க என்ன அசிங்கமா பேசுறாங்க சார். செக்ரட்டரி நீ சும்மா இரு. பிரியா கேவலமா நடந்துக்கிறாங்க சார். சத்தம் போடாத. பிரியா சார் என் மேல தப்பு இல்ல சார். சும்மா இரியா. ப்ளீஸ் நீ அமைதியா இரு. சார். நான் பிரியா வா பாத்து. பிரியா. பிரியா பேக் கொடுங்க. பிரியா சார் சாரி சார். பிரியா கம் பிரியா. பிரியா பிரியா அப்பா வந்திருக்காரு. வா பார்க்கலாம். நான் வரல. இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காரு பிரியா. சேர்ந்து பார்த்தா தான் போய் பாரு. எப்பவும் இந்த நேரத்தில் வீட்டில் தான் இருப்பாங்க. இதோ வந்துட்டாங்க. ஆமாம், எங்கே போயிட்டீங்க ரெண்டு பேரும்? இல்ல ஷாப்பிங் போயிருந்தோம். ஓ, இப்போதான் உங்களுக்கு கோவம் குறைஞ்சதா? இன்னும் கோவமாக தான் இருக்கேன். பார்த்தாலே தெரியுதுப்பா, பயங்கர கோவமா இருக்கீங்க. Bloody hell. Bala, I really miss this. மீ டூப்பா, மீ டூ. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். நான் ஒன்றை மட்டும்தான்டா பார்க்க வந்தேன். பா நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு பிரியா எதிர்பார்க்குறாப்பா. நோ, எனக்கு அவளை பார்க்க இஷ்டம் இல்லை. ஏதோ குழந்தைங்க தெரியாமல் பண்ணிடுச்சிங்க. நீங்கள் தான் மன்னிச்சு ஏற்றுக்கணும். உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ளீஸ். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் பிரியாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏ பிரியா, உன் மாமனார் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வேணாம்மா, அவர் என் மேலே கோவமா இருக்காரு. அவருக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இங்கே வந்திருப்பாரு. சரி விடு, பெரியவங்க அப்படித்தான் கோச்சுக்குவாங்க. நாம தான் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போனோம். இல்லைம்மா, அவர் என்ன எப்போ பார்த்தாலும் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவார். அப்படி என்னதான் பிரச்சனை? என்னன்னு சொல்ல, நானாவது பேசி பார்க்குறேன். பரவாயில்ல விடுங்க. சரி, அதை பேசிதான் விடுங்க.
பிரியா, என் பையன் யூஎஸ்க்கு போனதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டானேன்னு ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேம்மா. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. நீ என்ன எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மட்டும் உன்னை என் பொண்ணாதாம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாலா, உனக்கு நான் பெரிய பெரிய இடத்துலலாம் பொண்ணுங்க பார்த்து வச்சுருந்தேன். பட் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்ன, ஒத்துக்கிட்டேன். என் கனவு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அந்த பொண்ணோட குடும்பத்தை பார்க்கணுன்னு சொன்னேன். பட் அவள் ஒரு அனாதைன்னு நீ சொன்ன. நான் என்ன இருந்தாலும் நான் உன் அப்பா இல்லையா? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட முடியுமா என்ன? அதான் அந்த பொண்ணை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் விசாரித்தேன். பாலா, அவங்க அம்மா மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா நீ என்னப்பா பண்ணுவ? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் பாலா, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அது ஒண்ணுதான்ப்பா என்னுடைய ஆசை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இந்த ஃபோட்டோஸ் இல்லைன்னா எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் எங்கள் அம்மாவோட டைரிஸ். இதை படித்து தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் படிப்பேன்னு எனக்காக எழுதி வச்சுருக்காங்க. என்னோட இல்லைன்னா கூட அவங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் நிலைக்கல. அவங்க ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது. கலகலான்னு இருந்தவங்க அமைதியாயிட்டாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க, பயப்படுவாங்க, ஏதோ உருவம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதோ சத்தம் கேட்கும். நாளாக நாளாக பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. அவங்க கர்ப்பம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க. கருவை கலைக்க கூட பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா விடலை. எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. எந்த மாற்றமும் இல்லை. டெலிவரி டேட் பக்கத்தில் வர வர அவங்களுக்கு ரொம்ப முத்தி போச்சு. யாரும் நெருங்க முடியல. கடைசியில் எங்கள் அப்பாவும் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. நான் பிறந்தேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் சொந்தக்காரங்க தான் என்னை வளர்த்தாங்க. அப்புறம் ஹோமில் சேர்த்துட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால தான் பைத்தியம் பிடிச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீயும் ப்ரெக்னென்ட் ஆனா உனக்கும் பைத்தியம் பிடிக்கும்னு உன் மாமனார் பயப்படுறாரா? அதுவும் ஒரு காரணம். வேற என்ன காரணம்? நான் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸோடு தான் பிறந்தேன். அது எனக்கு வளர வளர தான் தெரிஞ்சது. என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்? என் கர்ப்பப்பையில் பிரச்சனை. அது சரியா ஃபார்ம் ஆகல. என்னால பிரெக்னென்ட் ஆக முடியாது. என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு வருத்தப்படுறதா இல்ல எங்க அம்மா மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிக்காதுன்னு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. அழாதே அழாதே பிரியா, அழாதே. ஐம் சாரி. உங்க அப்பாவை நான் வந்து பார்த்துருக்கணும். ஐம் சாரி. அந்த கடையில் நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி நடந்துடக்கூடாது. நாளைக்கு அவர்கிட்ட போய் சாரி கேட்டுறேன். நீ ரொம்ப வருத்தப்பட்ட, நான் பார்த்தேன். ஐம் சாரி.
சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை பிரியா. எனக்கு தெரியும். ஐம் சாரி. அம்மா, இங்க என்னம்மா பண்றீங்க? உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன் சோகமா இருக்க? என்ன திருடின்னு சொல்றாங்க. யார் அப்படி சொன்னா? எல்லாரும்மா. நீ திருடுனியா? ம்ஹும். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இல்ல, திருடல. நல்லா யோசிச்சு பாரு. பிரியா, யார் எழுதா? என்னால அந்த கலர் எடுக்காம இருக்க முடியல. எப்படி இருந்துச்சு திருடும் போது? அப்படியே உள்ளுக்குள்ள கரண்ட் ஏறின மாதிரி இருந்துச்சு. சரி வா, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். உங்க டைரியில ஒரு இடத்த பத்தி எழுதிருக்கீங்களே, அந்த இடமா? ம், எங்க இருக்கு அந்த இடம்? இங்கேதான். எனக்கு தெரியலையே. உன் கண்ணை மூடு. உனக்கு நிஜமாவே அந்த இடத்துக்கு போகணுமா?
இவங்களும் என்ன மாதிரி தான் கட்டி போட்டு சித்திரவதைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாங்க. நடந்தது எதுவும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இந்த இடம்தான் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்துச்சு. இங்க இருக்கிறது அவங்களுக்கு சரின்னு தோணுது. அதனால இங்கிருந்து யாரும் திரும்பி போக விரும்பல. இதனால தான் நானும் இங்கேயே இருந்துட்டேன். நீயும் நிம்மதியா கடைசி வரைக்கும் எங்கேயே இருக்கலாம். பிரியா, நீ கனவு காணல. இந்த இடம்தான் நிஜம்.